சிவலிங்கம், விஸ்வ இந்து பரிஷத் தென் தமிழ்நாடு தர்ம யாத்ரா பொறுப்பாளர். சமீபத்திலே தமிழகத்தினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய ஒரு நிகழ்விலே ஒரு கூட்டத்திலே இந்து தர்மத்தை பற்றியும் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை பற்றியும், அதாவது இந்து சைவர்களும் இந்து வைணவர்களும் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை ரொம்ப கேவலமாக சொல்வதற்கே கூசின்ற அளவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசியிருக்கின்றார். இது சைவ இந்துக்களையும் வைணவ இந்துக்களையும் கொச்சைப்படுத்துவதாகவும் கேவலப்படுத்தும் என்ற சொல்லாக அமைந்திருக்கிறது. கோடிக்கணக்கான இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது அவருடைய பேச்சு. எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை கண்டித்து அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று புகார் மனு அளித்திருக்கின்றோம். அதேபோல் கட்சி நடவடிக்கை என்ற பெயரில் கண்துடைப்பிற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரை கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்காங்களே தவிர இன்னும் அந்த மந்திரி பொறுப்பிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மந்திரி பொறுப்பிலிருந்து அவரை நீக்கம் செய்ய வேண்டும். அதுபோக சட்ட ரீதியாக அவர் பேசி இந்த இந்துக்களை கேவலப்படுத்தி இந்து கடவுளையும் வழிபாட்டு முறையும் கேவலப்படுத்தி பேசுவதற்காக அவருக்கு உண்டான தண்டனையை கொடுக்க வேண்டும். காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வருகின்ற 18/4/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக பொன்முடியை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது விஸ்வ இந்து பரிஷத் சார்பிலே நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே சைவ வைணவ அத்துணை வழிபாட்டு முறையை கையாள்பவர்கள் அத்தனை பேருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.